ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தமிழ் மாதத்தில் ஆனி மாதம் இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தை பற்றின சிறப்பை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆனி மாதம் பூர நட்சத்திரம் எப்போ வருது, இந்த நாளில் எந்த கடவுளை நம்ம வழிபாடு செய்தால் நம்முடைய கடன் சுமையிலிருந்து வெளிவரலாம், வாழ்நாள் துன்பங்கள் விலக செய்ய வேண்டிய வழிபாடு என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனி மாதம் 16ஆம் தேதி, அதாவது 30/6/2025 நாளைய தினம் திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு பிறகு பூர நட்சத்திரம் துவங்குது. 1/7/2025 செவ்வாய்க்கிழமை மதியம் 12:33 வரைக்கும் பூர நட்சத்திரம் இருக்குது. இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் கடன் தீர நம்ம வழிபாட்டை செய்யணும். ஆனி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் லக்ஷ்மி நரசிம்மரை யார் ஒருத்தர் வழிபாடு செய்து பிரார்த்தனை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்நாள் துன்பங்கள் நீங்கும். முக்கியமாக இந்த கலியுகத்தில் நம்ம வாட்டி வதைக்கிறது கடன் சுமை தான். உங்களுக்கு தீரா கடன் சுமை இருக்குது அப்படின்னாக்கா, குகையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர், மலை மேல் இருக்கும் லக்ஷ்மி நரசிம்மரை ஆனி மாதம் பூர நட்சத்திரத்தன்னைக்கு வழிபாடு செய்யுங்க. வாழ்நாள் கடன் கூட சீக்கிரமாக அடையும். ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் தான் இது. இப்படி குகைக்குள் இருக்கும் நரசிம்மர் இல்லை மலை மேல் இருக்கும் நரசிம்மரை போயிட்டு உங்களால் தரிசனம் செய்ய முடியலைனாலும் பரவாயில்ல, வீட்டு பக்கத்தில் இருக்கும் நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு பானகம் நைவேத்தியமாக வைத்து அவருக்கு வாசனை மிகுந்த பூக்களை வாங்கி கொடுத்து 2 மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய துன்பங்கள் நீங்கும். அதே போல் குழந்தை இல்லாதவர்கள் இந்த நாளிலே நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி நரசிம்மரை இந்த பூர நட்சத்திரத்தில் நீங்கள் வேண்டிக்கிட்டு பானகத்தை நைவேத்தியமாக தானமாக நீங்கள் கொடுக்கணும் கோவிலுக்கு வரவங்களுக்கு. இந்த மாதிரி கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம்ங்கிறது வரும். லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டி நீங்கள் விரதம் இருந்து பிரார்த்தனை செய்யுங்க. நிச்சயமாக அடுத்த வருட ஆனி மாதத்திற்குள்ளே உங்களுக்கு குழந்தை பாக்கியம்ங்கிறது கிடைக்கும். கடன் தீர, நோய் தீர, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகள் தீர்ந்து ஒற்றுமை பிறக்க, அதே போல் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்க, இப்படி அனைத்து விதத்துலேயும் நமக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு நம்ம நரசிம்மர் வழிபாட்டை நம்ம செய்யலாம். நரசிம்மர் வழிபாட்டை இந்த பூர நட்சத்திரத்தை செய்யும்போது வெற்றி மேல் வெற்றிங்கிறது நமக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனைக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வுங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ சொன்ன இந்த கோவில்களுக்கு உங்களால் போக முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, பக்கத்தில் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவிலில் நிச்சயமாக லக்ஷ்மி நரசிம்மருங்கிறது இருப்பாங்க. அவங்கள போயிட்டு நீங்கள் கட்டாயம் வழிபாடு செய்யுங்க. இந்த நாளை தவற விடாதீங்க. வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக கடன் இல்லாமல் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு இந்த நாளில் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வது அதிசிறந்த பலனை கொடுக்கும். இப்போ ஆஷாட நவராத்திரி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இந்த நாளில் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர், அதாவது நரசிம்மர் ஐயாவை வழிபட்டாக்கா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் உள்ள கடன்கள் தீரும். ஒரு முறை செய்து பாருங்கள், கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். முழு மனதோட நம்பிக்கையோட லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் மனதார நீங்கள் வணங்குங்க. கண்டிப்பாக அடுத்த ஆனி மாதத்திற்குள்ளே உங்களுக்கு குழந்தைங்கிறது உங்கள் கையில் இருக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செல்வம் சேர, கடன் தீரத்துக்கு, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு, குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு, சகல ஐஸ்வர்யங்களும் சகல நன்மைகளும் கிடைப்பதற்கு லக்ஷ்மி நரசிம்மர் ஐயாவை வழிபாடு செய்யுங்க. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நன்றி.